நிறைய சூசைட்ஸ்லாம் கல்யாணம் ஆன புதுசுலேயே நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஐ திங்க் இதோட காரணம் மெயின்லி வந்து ஒரு சம் விமன் வந்து முதலியே ரிஜிடாக இருப்பா. எல்லா விமனோட ஆட்டிடியூட் சேமாக இருக்காது. See, that adolescent age group is a very demanding age group. அப்போ வந்து அவளுக்கு அப்பா அம்மா அவ்வளோ தேவைப்படாது. They need their women in the rural sector. அவளுக்கு ஹெல்த் கேர்னானே என்னன்னு தெரியல. Because they may not even focus on ஸோ ஃபெமினிசம்னா வந்து நம்ம கிரேட்டு மேன் வீக் அப்படிலாம் இல்லை. சி வீட்டிலையே முடங்கி கிடந்த மக்கள் மத்தியில் மகளிருக்குன்னு ஒரு தனி இடம் கிடைச்சது நம்மளுக்கு இப்போ தான். இப்போது 33% நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து மெடல்ஸு, அவார்ட்ஸு, நோபல் ப்ரைஸு அந்த மாதிரியான நிறைய விஷயத்தை வந்து மகளிர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்கவுங்க ஹெல்த்தை கவனிக்க மறந்துடுறாங்க. ஸோ மகளிர் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சுக்கணும். ஸோ இது மாதிரியான டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிளினிக்கல் மைக்ரோபயாலஜிஸ்ட் அண்ட் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபீஸர் நம்ம கூட இங்கே இருக்காங்க. டாக்டர் ஸ்ரீவித்யா அவர்கள் நம்மக்கிட்டேயே இருக்காங்க. நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். மகளிர் வந்து இந்த காலகட்டத்தில் வீட்டிலையே இருந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெளியே வந்து நம்மளுக்குன்னு ஒரு இடம் கிடைச்சதுக்கப்புறம் நிறைய அவார்ட்ஸு, நிறைய நோபல் பரிசுலேருந்து எல்லாமே வாங்கியாச்சு, எல்லாத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த காலகட்டத்தில் விமன்ஸ் வந்து ஹெல்த்தை வந்து சரியாக பாதுகாத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நிறைய ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு நிறைய போகிறதுனால அவங்க ஹெல்த்தை வந்து சரியாக பாதுகாத்துக்க மாட்டேங்கிறாங்க. மகளிர் வந்து எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க டாக்டர்? குட் தட் யூ ஆஸ்க் மீ திஸ் கொஸ்டின். பேசிக்லி விமன் வந்து எல்லாரும் மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ மல்டி டாஸ்கிங்கோடையும் ஹெல்த்துக்கும் ஒரு மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ விமன் வந்து ஹோல் டே அவள் நினைக்கிறாங்க நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் வேலை பண்ணாதான் நம்ம வந்து நம்ம வீட்டை சரியாக பார்த்துக்கிறோம், சரியாக பண்ணுறோம். பட் ஐ திங்க் இன் டுடேஸ் வேர்ல்ட் வித் ஸோ மச் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் எல்லா விமனும் கொஞ்சம் அந்த மேனேஜரியல் ஸ்கில்ஸும் கொஞ்சம் கற்றுக்கணும். ஸோ சம்டைம்ஸ் நம்மளே சிலதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாட்டாலும் கோஆர்டினேஷன் பண்ணி சில வேலைகளை எப்படி நம்ம காம்ப்ளிகேட்டட்லேருந்து சிம்பிளுக்கு கொண்டு வரணும், அதுதான் நம்மளோட இன்டென்ட்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் ஆப்வியஸ்லி வில் கெட் சம் மோர் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் அவர் ஹெல்த். பிகாஸ் நம்ம எப்போதும் என்ன நினைக்கிறோம், நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட பிரதர், நம்மளோட சைல்டு, நம்மளோட பேரண்ட்ஸ், இன்லாஸ், இவா தான் நல்லா இருக்கணும், இவா நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். பட் ஐ ஃபீல் இட்ஸ் தி அதர் வே ரவுண்ட். நான் நல்லா இருந்தால் தான் இவா நல்லா இருப்பா. ஸோ ஐ ஃபீல் திஸ் ஷுட் பி த ஃபோக்கஸ். அண்ட் ஹெல்த்துங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹெல்த்னா வந்து நம்ம இழைக்கணும், பார்க்க ஃபிட்டாக இருக்கணும். பட் மோர் தென் ஆல் திஸ், நீங்கள் மென்டலி எப்படி இருக்கேள், whether you're actually happy within, I think that is a very, very big aspect of health. So I wanted to elaborate on this through my talk. மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம பிறந்த வீட்டில் வந்து ஜாலியாக இருந்திருப்போம், நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, அம்மா கிட்ட உரிமையாக பேசுவோம். ஆஃப்டர் அந்த மேரேஜ் லைஃபுக்கு உள்ளே போனதுமே தெரியாத ஒரு ஃபேமிலி, ஈவன் தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம அந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டோம், அந்த பழக்க வழக்கம்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ விமன்ஸ் வந்து அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஒவ்வொரு விமனும் நிறைய சூசைட்ஸ்லாம் கல்யாணம் ஆன புதுசுலேயே நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் மேம்? ஐ திங்க் இதோட காரணம் மெயின்லி வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு அடாப்டபிலிட்டி பண்ணணும். ஸோ சம் விமன் வந்து முதலியே ரிஜிடாக இருப்பா. எல்லா விமனோட ஆட்டிடியூட் சேமாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆட்டிடியூடையும் மாற்றிக்கணும். இட் இஸ் ட்ரூ தட் நம்ம எல்லாருமே பேம்பர்ட், லைக் ஹவு த சன்ஸ் ஃபீல் தட் தே ஆர் வெரி பேம்பர்ட் பை தேர் மதர்ஸ். ஃபார் விமன் ஆல்சோ இட்ஸ் த சேம். நம்மளும் யாருக்காவது ஒரு பிரின்சஸ் தானே, பிரின்சஸ்லேருந்து தானே இப்போ குவீனாக மாறி இருக்கோம். ஸோ ஃபார் ஆல் ஆஃப் அஸ் நம்ம பேரண்டல் சப்போர்ட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பட் நம்ம எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறோம்? பிகாஸ் இன் டுடேஸ் வேர்ல்ட் ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள் ஹூ ஸ்டே ஆஸ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. இப்போ எல்லாருமே ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி தான். பிகாஸ் ஒன் இஸ் தே வாண்ட் டு கட் த காஸ்ட், இன்னொன்று வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ் நிறையா வருது. பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் அ ஜெனரேஷன் கேப். பட் ஐ ஹவ் பீன் லக்கி தட் வே தட் நான் எந்த வீட்டில் நுழைஞ்சேனோ எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கா. ஏன்னா ஐ திங்க் ஆஃப்டர் மை 10th நான் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஸோ நான் வந்து இன்னைக்கு என்னோட மதர் இன் லா இஸ் மோர் மை ஃப்ரெண்ட் தென் மை மதர்.
அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். ஏன்னா என்னோட மதர்-இன்-லாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் என்னோட மெடிக்கல் எஜுகேஷனையும் நான் ஒரு வேலையாக மாற்றிக்க முடிஞ்சுது. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட்னு ஒருத்தர் இருக்கா. And definitely my husband, who is also, he is a non-medico, but he has also been into it, because avalada in the health ku importance kudukra, நம்ம health careல இருக்கோம், ஸோ நம்ம இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ நல்ல சர்வீஸ் பண்ணுறோம், இதெல்லாம் அது புரிஞ்சுக்கிறா. இந்த கோவிட் டைமில் வந்து இந்த கேர்ள்ஸு யங்கர் கிட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்க மேம். மென்டலி குழந்தைங்க வந்து எப்போவுமே வெளியே விளையாடுவாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருமே கூடி ஸ்கூலுக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. ஸோ வீட்லேயே இருக்கும்போது அவங்க எந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க மேம்? Actually, I have a daughter. She is 6.5 years old. So, and she is a very social person. So, எனக்கு எப்படி தோணுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஏன் பற்றி நினச்சாதான் I can actually relate to myself with all your questions. So, அதனால தான் I'm quoting examples of what I underwent. So, initially ரொம்ப நம்மளுக்கு I think challenges இருந்தது. ஏன்னா அவளுக்கு இந்த ஸ்கூலே போகக்கூடாது, ஆன்லைன் கிளாஸஸ், நம்ம தான் ஃபுல் டைம் டீச்சர்ஸ் மாதிரி. Like sometimes I used to joke at home also that the salary teachers nammalku kudukanonu solluvenna, because it was a really challenging situation, especially for people who are working. How will they kind of do all these things together? Mudiyadu, because ellar veetlayum support system irukka maatanga. ஸோ இப்போ நம்ம வீட்டில் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா, நம்ம அவளுக்கு சொல்லி கொடுக்குறோம், அதுவும் ஒரு சேலஞ்ச். ஏன்னா அவள் வந்து ஆல் 70 year olds, அவளை நம்ம இப்போ தான் வாட்ஸ்அப்னா என்ன, ஜூம்னா என்ன, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. கூகுள் கிளாஸ் ரூம், அவளுக்கு கிளாஸ் ரூம்னா தான் என்னன்னு தெரியும், இப்போ கூகுள்னா என்னன்னு தெரியுது, கூகுள் கிளாஸ் ரூம்னா என்னன்னு தெரியுது. ஸோ see there's so much of change over the pandemic. I think these are the few positive things in the pandemic. லைக் இப்போது அந்த காலத்து மனுஷாலையும் நம்ம அட்வான்ஸ்டாக பண்ணிட்டோம் டெக்னாலஜியில். எதுக்கு? நம்ம சௌரியத்துக்கு. அப்போ தானே நம்ம வேலைக்கு வரலாம். ஸோ தட் இஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் இவாளால் வெளியில் போய் விளாட முடியாது, பிகாஸ் சில்ட்ரன் நம்ம எப்படி சொல்லி கொடுக்கறது? அஃப்கோர்ஸ் தே வில் வேர் தேர் மாஸ்க் அண்ட் யூஸ் தேர் ஹேண்ட் ரப்ஸ், பட் தே ஆர் சில்ட்ரன், ஸோ தே வில் மேக் மிஸ்டேக்ஸ். அண்ட் see what I felt was this whole issue of COVID, அது வந்து it was a responsibility of the community. ஸோ யாருக்காவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவள் முதலே விலகிடணும். பட் எவ்வளோ பேர் விலகுவா? ஏன்னா சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் இருப்பா. ஸோ we have categories of people. So it was tough, and I think they all became gadget freaks. எப்போ பாரு மொபைல் பார்ப்பாங்க, யூடியூப்ஸ் பார்ப்பாங்க, பட் எல்லாமே நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியல. லைக் இஃப் we talk to many of our pediatrician friends, அவ சொல்லுவா that most of the children who came, they had with they came with a neck bend situation. ஏன்னா காலையிலேருந்து ராத்திரி மட்டும் அந்த பசங்க மொபைல் பார்க்கறது. பட் அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஏன்னா அதையும் பண்ணாத, வெளியிலையும் போகாத, அண்ட் எல்லார் வீட்லேயும் சிப்ளிங்ஸ் இருக்க மாட்டால. ஸோ இன் மெனி ஹவுசஸ் த சைல்ட் வில் பி சிங்கிள் சைல்ட். ஸோ விளையாடுறதுக்கும் ஆள் இல்லை. அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் அ டஃப் டைம். ஸோ ஐ யூஸ் டு ஃபீல் தட் பீப்புள் வர் ஒன்லி டாக்கிங் அபவுட் கோவிட், பட் இந்த இஷ்யூஸ்லாம், ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் நம்ம பீப்புள் டென்ட் ஈவன் திங்க் அபவுட் திஸ். பட் இப்போது ஒரு 6 months எல்லோரும் ட்ரையல் மாதிரி எல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு வேவ் கொஞ்சம் பிளாட்டோ ஆச்சா, கொஞ்சம் எல்லோரும் வெளில போக ஆரம்பித்தா. அப்புறம் கொஞ்சம் வேவ் வந்ததா, திருப்பி கொஞ்சம் இதாச்சு. அகெயின் தே பிகேம் ஸ்கேர்ட். ஸோ எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி போச்சு. அண்ட் டெல்டா வேவும் போது இட் வாஸ் வெரி பேட். ஏன்னா ஒன் திங் விச் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இஸ் எல்லாருக்குமே வேக்சின் இருக்குது, குழந்தைகளுக்கு இல்லை. And all children are not above the 15-year age group. தான் நிறைய குழந்தைகள் இருக்கா. ஸோ ஐ திங்க் that these are all causes of concern. ஸோ ஒரு அளவுக்கு சேஃப்டி பற்றி யோஜனை பண்ணணும், இன்னொரு அளவுக்கு சோஷியல் இன்ட்ராக்ஷன். ஏன்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா அக்ரெசிவ் பிஹேவியர் இன் சில்ட்ரன், பிஹேவியரியல் சேஞ்சஸ் வரும், அடமென்சி ஜாஸ்தி ஆகும். பட் ஐ திங்க் இட் இஸ் ஆல் அ ஃபேஸ். இப்போ நம்ம இதை பாசிட்டிவாக நினைக்கணும்னு பார்த்தோம்னா, இது it is a phase, and we have handled so far. 1.5 வருஷம் 2 வருஷமாக ஹேண்டில் பண்ணிட்டோம் பை காட்ஸ் கிரேஸ். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இதை நல்லபடியாக தள்ளிடலாம்.
இந்த இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கோவிட் டைமில் வந்து நிறைய ஹராஸ்மெண்ட் உமன் ஹராஸ்மெண்ட் இருக்குது. ஆனால் கோவிட் டைமில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதுவும் குழந்தைங்களுக்கு ஒரு 13லேருந்து 15 வயசு இருக்கிற குழந்தைங்க வந்து நிறைய பேர் இதில் அஃபெக்ட் ஆனாங்க மேம். இது என்ன காரணம் மேம்? எதுக்காக இந்த குழந்தைங்களை வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தள்ளப்படுறாங்க? that teenage time தானே நீங்கள் சொல்கிறீங்க, மெயினாக நீங்கள் the 13 years. See, that adolescent age group is a very demanding age group. அப்போ வந்து அவளுக்கு அப்பா அம்மா அவ்வளோ தேவைப்படாது. They need their peers around them. That's the show off age. I used to call it the show off age. அப்போ வந்து you'll have some pubertal changes also in you, be it women or men. So men will have some cracked voice, they'll have some dadi growing. For women it is a little bit of bodily changes. You tend to look a little attractive. That is the time when they actually want to go meet friends, and the exposure to both the genders. அது அந்த டைம் ரொம்ப தேவைப்படும். லைக் வென் வி வர் இன் ஸ்கூல், நம்மள வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் சேர்த்தா, ஏன்னா அப்போ தான் நீ சேஃபாக இருப்பேன்னு. பட் எனக்கு என்ன தோணுன்னா, நம்ம கோ எஜுகேஷனில் படித்தா தான் இன்னும் சேஃபாக இருப்போம். ஏன்னா திடீர்னு நீங்கள் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு வென் யூ கோ அண்ட் மீட் 3 பாய்ஸ், யூ மே நாட் ஈவன் நோ ஹவு டு டாக் டு தெம், ஹவு டு மிங்கிள் வித் தெம். பட் அவ கூடயே நம்ம வளர்ந்தோன்னா எப்போதும் நம்ம இந்த ஜெண்டர் இக்வாலிட்டி பேசுகிறோமே, பட் we are only tending to make it கொஞ்சம் unequal-ஆக நம்ம தானே அதை பண்ணிடுறோம். ஸோ because people were always addressing women as the weaker section of the society, அப்படிலாம் they used to say. So basically we all know that how strong we are, and we know that men are anyway strong. So obviously அந்த physical fitnessலாம் பார்த்தீங்கன்னா, obviously இப்போ வீட்டில் ஒரு heavy luggage தூக்கணும்னா எல்லாரும் அப்போ தான் ஒரு ஆம்பளே தான் கூப்பிடுவா. Okay, but what if the woman is a martial arts person? She may be even stronger than the man. So I think these kind of concepts konjam namba maathano. And coming to your perspective on adolescence, avalku see that is a stage of they have these in the menstrual cycle nariya girls kan the time தான் start ஆகும், the 11 years 12 years. These days it's starting little early. Previously it used to be 14 13. இப்போ வந்து I think after 11 only it starts. They feel a little weird about certain things. அப்போ அவள் வந்து மேபி 4-5 பொண்கள்கிட்ட அதை பற்றி பேசினா they may feel good. இப்போ எப்படின்னா அம்மாட்ட தான் எல்லாரும் பேசுவா. This also I felt it should change. ஏன் அப்பாட்ட பேசக்கூடாது? Okay, so I think we all have to get into this system. கண்டிப்பாக மேம். இப்போது நம்ம வில்லேஜ் சைட் பார்த்தோன்னா அவங்க வந்து இந்த விஷயத்த வெளியே சொல்கிறதுக்கே ரொம்ப கூச்சப்படுவாங்க. இப்போ நம்ம சிட்டிலலாம் ஓரளவுக்கு இப்போ எல்லாமே மாறிடுச்சுன்னே சொல்லலாம். என்ன டிஃப்ரென்ஸ் மேம் வில்லேஜ் கேர்ள்ஸ்க்கும் வந்து அர்பன் ஏரியாஸில் இருக்கவங்களுக்கும் ரூரல் ஏரியாஸில் இருக்கவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? ஆக்சுவலி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், விமென் இன் த சிட்டி, நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. விமென் இன் த ரூரல் செக்டர், அவளுக்கு ஹெல்த் கேர்னானே என்னன்னு தெரியல. பிகாஸ் தே மே நாட் ஈவன் ஃபோக்கஸ் ஆன் சம்திங் கால்ட் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் அவள் உத்திரன்னு சொல்ல போகிறது இல்லை. ஃபார் தெம் தே ஹாவ் டு ஜஸ்ட் டூ தேர் மேனுவல் ஒர்க். ஸோ ஃபார் தெம் தட் இஸ் கேரிங் ஆஃப் ஃபேமிலி. ஸோ there's definitely a lot of gaps here. But I'm happy that healthcare is trying to reach out through to these rural places. அதனால தான் இந்த மெடிக்கல் கேம்ப்ஸ்லாம் இவ்வளோ ஏன் நடக்கிறது? இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு புல் பேஷன்ஸ். ஓகே, இட் இஸ் ஃபார் கிரியேட்டிங் அவேர்னஸ். ஏன்னா அட்லீஸ்ட் உங்களால் வர முடியல, டாக்டர்கிட்ட பேச முடியல, ஸோ டாக்டர் உங்ககிட்ட போகிறாங்க. ஸோ அப்போவாது நீங்கள் கூச்சப்படாத வாங்கோ. அட்லீஸ்ட் யூ ஓப்பன் அப் அண்ட் டாக். And I think it will be just a humble request to all the men in the rural areas who are watching this. Please consider the health of a woman to be very important. So இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்படி டாக்டர்கிட்ட ஓடுறீங்களோ, உங்களோட ஒய்ஃபோ அம்மாவோ இல்லை டாட்டரோ கண்டிப்பாக அவளுக்கும் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. See, thankfully this problem will not arise with the city people, because நம்மளுக்கு இந்த health checks, many of these hospitals are having these master health check programs. And I just wanted to tell you, it's not a way to make money. So many diseases have been picked up which can be prevented if நம்ம earlier diagnose பண்ணறதே. நிறைய டிசீஸ் நம்ம சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா
அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி. அதுக்கு தான் நம்ம இந்த ஹெல்த் செக்லாம் பண்ணுறோம். இந்த பேசிக்லி இந்த மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னா நிறைய விமெனுக்கு நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் சரியாக இருக்காது. ஸோ நம்ம இந்த விட்டமின் டி பார்க்குறோம், விட்டமின் B12 பார்க்குறோம், அவளுக்கு அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியா இருக்கா பார்க்குறோம், ஃபோலிக் ஆசிட் பார்க்குறோம். எல்லாம் எதுக்குன்னா அட்லீஸ்ட் அந்த இதுக்கு நம்ம சப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா பெரிய வியாதி வராமையாவது நம்ம தடுக்கலாம். அதனால தான் இந்த பேக்கேஜஸ்லாம் வந்தது. ஸோ ஏன்னா நம்ம மெயின்லி அவேர்னஸ்க்காக தான் இது பண்ணுறோம். பட் ரூரலில் வந்து நம்மளுக்கு இன்னும் மேபி கொஞ்சம் டைம் ஆகும். பிகாஸ் த வே லிட்ரஸிக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகுது டு மேக் தி என்டையர் கண்ட்ரி லிட்ரேட். ஸோ அதே மாதிரி தான் ஹெல்த் கேர் இட் செல்ஃப் ஒரு சேலஞ்ச். ஆனால் இப்போ என்னென்னா பீப்புள் இன் த வில்லேஜ் ஆல்சோ ஹேவ் அ வாட்ஸ்அப், அவளுக்கும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அப்போக்கி இப்போ கம்பேர் பண்ணலாம் கண்டிப்பாக ஆக்சசிபிலிட்டி அதிகமாக ஆயிருக்குங்க. நிறைய பெண்கள் வந்து அவங்களுடைய வேலையை செய்யணும், வீட்டில் இருக்க ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய பெயின்ஸ் எல்லாமே மறைச்சிடுறாங்க மேம். இப்போது ஈவன் பீரியட்ஸ் டைமே மந்த்லி இருக்கிற பெயினை கூட எதுவுமே வெளியில் காட்ட முடியல. வீட்டில் இருக்கவங்க இரிட்டேட் ஆவாங்க, நம்ம பெயினை சொன்னால் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற பயம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே மாறிடுது மேம். இது யூஸ்வலாகவே நம்ம வீட்டில் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும் மேம். இதுக்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் என்ன மேம்? See, this also I think I will request all the men to support us. I think whether it is during your menstrual cycle illa ungalku and menopause nu solluvom and 43 44 அப்போ நம்மளுக்கே என்ன பண்ணது நம்மளுக்கே தெரியாது, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா அது இன்னொன்று அந்த மூட் ஸ்விங்ஸுக்கும் அந்த பிஹேவியரல் சேஞ்சஸ்க்கும் நம்ம ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஸோ நிறையா டைம் நம்மளே நினைப்போம் நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அந்த மெடிடேஷனே. ஸோ தட் யாராவது நம்மளை ப்ரொவோக் பண்ணாலும் வி ஷுட் நாட் ரியாக்ட். பட் வி ஆர் ஹியூமன் பீங்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே. நம்ம எல்லாருமே ரொம்ப செயின்ட்லின்னு கிடையாது. நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும், லவ் வரும், ஹேட்ரட் வரும், இரிட்டேஷன் வரும், எல்லாமே வரும். பிகாஸ் ஐ திங்க் வி ஹேவ் ஸோ மெனி செல்ஸ் இன் த பாடி அண்ட் ஈச் செல் இஸ் அன் எக்ஸ்ப்ரெஷன். எனக்கு அப்படி தான் தோணும். ஸோ ஐ திங்க் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த 4 days நம்மளை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கோ. So I think that is an appeal, because மிச்சம் 300 நாளும் புரிஞ்சுக்கிறோம்ல. So at least those 4-5 days you all understand. And yeah, see, that also is there. People say that at the time நீங்க don't take this kind of food and இது பண்ணுங்க. But see, this is a normal physiological process. இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. It's like pregnancy. So pregnancy is not a disease. இப்போ சில பேர் ப்ரெக்னென்ட்னா ரொம்ப காஷியஸாக இருப்பா. அப்படின்னா நான் ப்ரெக்னென்ட். ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் காட்ஸ் பிளெஸிங், பி ஹாப்பி. பட் அது ஒரு டிசீஸ் மாதிரி எடுத்துன்னு போகாதீங்க. பி சேஃப், பி கேர்ஃபுல். அதுலேயும் யூ ஹாவ் டு பி ஹாப்பி. அண்ட் ஐ டோன்ட் நோ வெதர் யூர் அவேர், இந்த போஸ்ட் பார்ட்டம் ப்ளூஸ்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா அந்த டெலிவரி ஆகும்ல, ஒன்று வந்து when see we are all used to a very nice a bodily structure with which God has blessed us with. ப்ரெக்னென்சியில் இந்த ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் வரும். ஸோ நேற்றுக்கு வாங்கின ட்ரெஸ் இன்றைக்கி போட்டுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ண முடியும்? அதனால தான் எல்லா ட்ரெஸ்லேயும் ஒரு ஹெம் இருக்கணும். ஸோ தட் whenever we want we can release it and wear. But especially அப்போது you start feeling very low about yourself. அது வந்து it will be there because of the hormonal effects. அண்ட் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கணும், நைட் ஃபுல்லாக தூக்கம் இருக்காது, மார்னிங்கும் வேலைக்கு ஓடணும். அப்படி வெளியில் வேலைக்கு ஓடலைன்னா வீட்டில் ஏதாவது கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இட்ஸ் லைக் அ கிளாக். ஒரு கிளாக்குக்காவது பேட்ரி வில் ஸ்டாப். இந்த பேட்ரி ஸ்டாப்பே ஆகாது. இட் ஹேஸ் டு கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஸோ இது இல்லாமல் ஒரு சேலஞ்சஸ் ஃபார் விமன். ஸோ அந்த டைமும் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டு மனுஷாலோட சப்போர்ட் ரொம்ப தேவை. நம்ம நிறையாமே நம்ம சிலதெல்லாம் பேசிடுவோம், சிலதெல்லாம் பண்ணிடுவோம். பட் இட் வில் நாட் பி இன்டென்ஷனல். பட் அந்த டைம் வாட் வி ஃபீல் இஸ் த வே அதர்ஸ் டோன்ட் வாண்ட் அஸ் டு ரியாக்ட். அந்த டைம் நீங்களாமும் கொஞ்சம் விட்டுருங்கோல்லே, யூ ஆல் ஆல்சோ டோன்ட் ரியாக்ட். So I think it's a two-way process, because I always feel whether it's love or support or cooperation or admiration, it has to be mutual. அப்போதான் இது ஒரு ஃபேமிலி, ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஆர்கனைசேஷன், அப்போதான் அது நல்லா லைக் இட் வில் ஆல் இம்ப்ரூவ். அப்ரிசியேஷன். இப்போ நீங்கள் எனக்கு எதாவது பண்ணலன்னா ஐ ஷுட் பி ஓப்பன். ஓ யூ லுக்கிங் ஸோ கிளாமரஸ். அது சொன்னா என்ன, இட்ஸ் அதுதானே மேம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஃபன் பிகாஸ் இட் மீன்ஸ் ஐ எம் அட்லீஸ்ட் அக்னாலஜிங் யோர் அசெட்.
ஓகே யூஆர் குட் அட் சம்திங், ஐ ஷுட் பி ஓப்பன். ஸோ ஃபெமினிசம்னா வந்து நம்ம கிரேட்டு மேன் வீக் அப்படிலாம் இல்லை. சி விஆர் நம்ம என்னென்னா ஒரு வண்டியோட 2 டயர், ஒரு டயர் பங்க்சர் ஆச்சுன்னா இன்னொரு டயர் ஓடாது. ஸோ நம்ம 2 பேருமே ஒரு வி ஹாவ் டு கோ பேரலி. எவ்வளோ முடியுமோ பேரலாக போகிறதே நல்லது. ரொம்ப பம்பி டம்பியாக போக வேண்டாம். அண்ட் ஒருத்தரோட ஸ்பேஸு ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொன்று வந்து நிறையா பேர் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கா. ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே தட் நீங்கள்லாம் வந்து அன்பெய்ட் பை எனி மேனேஜ்மெண்ட். ஆனால் உங்களோட பண்ணுற ஒர்க்குக்கு லைக் ஈவன் இஃப் யூ டெல் a million thanks it is less. ஸோ அதாவது நம்ம புரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஐ திங்க் ஒரு ஃபேமிலினாலும் சரி எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் as I said in the beginning also, கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவ். சும்மா ஹார்ட் ஒர்க் பண்ணால் போகாது, ஹார்ட் ஒர்க் பண்ணும், ஸ்மார்ட்டாகவும் ஒர்க் பண்ணும். சில சமயம் இஃப் யூ ஹவ் நோட்டீஸ் சில பேர் 10 வாட்டி நடப்பா, அவுட்புட் வில் பி 0. ஸோ அவளை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணும், நிறைய வேலை செய்கிறாங்க. சில பேர் உக்காண்டிருப்பா ஆனால் எல்லாம் வரும் டேபிளுக்கு. எப்படி வரும்? இட்ஸ் த வே வி திங்க். ஸோ கொஞ்சம் நம்ம திங்கிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் ஸ்டீரியோ டைப் திங்கிங்லேருந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். அப்படின்னா ஒரே மாதிரி யோஜனை பண்ணாதீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக யோஜனை பண்ணுங்க, கொஞ்சம் மைண்டை க்ரியேட்டிவாக பண்ணுங்க. எதுலாம் சின்ன வயசில் நீங்களாம் நினச்சேலோ பண்ண முடியல அது இப்போ பண்ணுங்கோலே. there's nothing like இப்போ 40 இயர்ஸ்க்கு அப்புறம் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு ரூலே கிடையாது. நம்ம தான் அப்படி நினைக்கிறோம். ஐ திங்க் வி ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அவர் சில்ட்ரன். அவளோட நம்மளும் சிலதெல்லாம் பண்ணால் அவளுக்கும் சந்தோஷம், ஒரு கம்பேனியன்ஷிப் மாதிரி இருக்கும். நம்மளும் வி ஆர் ரீலிவிங் அவர் சைல்ட்ஹுட். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இட்ஸ் an appeal to all the men who are watching this. Support all the women and thank you for all the support you have extended till date. அதுவும் சொல்லணும்னு நினச்சேன். because I think my husband also will be watching this now. இன்னைக்கு இந்த மகளிர் தினத்தில் எங்கள் கூட இவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணி மகளிருக்கு வந்து ஒரு என்னதான் அவார்ட்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னால ஹெல்த்தை வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். ஜாஸ்தி பேசிட்டேல மன்னிச்சுடுங்க.